Hi viewers, welcome to TAMIL360 TV. புதுசா வாஷிங் மிஷின் வாங்க போறீங்களா இல்ல ஆல்ரெடி இருக்கிற வாஷிங் மிஷினை மாத்த போறீங்களா? எதுவா இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமா நான் fully automatic வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட்ல ரொம்ப லீடிங் பிராண்ட் தான். பிராண்ட் நேம் சொல்ல விரும்பல, பட் எனக்கு அது செட் ஆகல. சோ இனி fully automatic வாஷிங் மிஷின் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கே நான் வந்துட்டேன். ஏன்னா வாஷிங் மிஷின் வாங்கின விலையை விட அதுக்கு ரிப்பேருக்கு கொடுத்த அமௌண்ட் டபுள் ஆயிடுச்சு. ஆனால் நாம் இன்னைக்கு இருக்கிற பிஸியில் கையில் துணி துவைக்கிறங்கிறது ஆகாத காரியம். ஸோ சீப்பாகவும் இருக்கணும், அதே சமயம் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு எல்லா வாஷிங் மிஷினை பற்றின ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன். என்னை பொறுத்தவரை செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். வேர்ல்ஃபுல்லில் 8.5 kg செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வாங்கினேன். ஆல்மோஸ்ட் 2 மாசமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ என்னோட அனுபவங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதோட பிரைஸ் ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கும். அதாவது 8.5 kg நான் 12,000க்கு தான் வாங்கினேன். எங்க ஃபேமிலியில 5 பேர் இருக்கோம், அதனால 8.5 kg நான் வாங்கினேன். 2 பேர் 3 பேர் இருக்கிற ஃபேமிலியா இருந்தா 6 இல்லனா 6.5 kg போதும். 6 kg 6.5 kgலாம் பாத்தீங்கன்னா வெறும் 7,000 தான் வரும். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்ல ட்ரெஸ்ஸை ஊற வச்சு போடலாம், இல்லைன்னா மெஷின்குள்ளேயே போட்டும் ஊற வைக்கலாம். வாஷிங் டைம் அப்படிங்கிறது நாம மேனுவலா செட் பண்றது தான். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி தண்ணியை வெளியில எடுத்து விட்டுறலாம். மறுபடியும் டேப்பை ஓபன் பண்ணி விட்டு தண்ணியில நல்லா அலசிக்கலாம். 2 டைம் இதே மாதிரி தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அடுத்து ட்ரையருக்கு மாற்றிக்கணும். ட்ரையர் மேக்ஸிமம் 3 நிமிஷம் வச்சாவே போதும், நல்லா ட்ரை ஆயிரும். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் 70லேருந்து 80% வரைக்கும் தான் அழுக்கு போகும். ஆனால் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் 100% அழுக்கு போகும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் ஷர்ட் காலரில், லேடிஸ் யூஸ் பண்ணுற கால் பகுதியில் இருக்கிற பேண்ட்ல ஆகிற அழுக்கு இது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி தான் மிஷின்குள்ளே போட முடியும். ஆனால் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் நல்லா ஊற வச்சு போட்டுட்டோம்னா எங்கேயும் ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரையர் ஃபாஸ்ட்டாக சுற்றுறப்போ சின்ன துணிகளாக இருந்துச்சுன்னா, அதாவது குழந்தைகளோட இன்னர்ஸ், கர்ச்சீஃப் இந்த மாதிரியான துணிகள் இந்த சந்தில் மாட்டி உள்ளே விழுந்துரும். அப்படி விழாமல் இருக்கத்தான் இதை கொடுத்துருக்காங்க. சாயம் போகிற துணிகளை எக்காரணத்தை கொண்டும் ப்ளீஸ் ஒன்றா போடவே வேண்டாம். வெள்ளை துணிகளை தனியா துவைக்கிறது தான் நல்லது. பவர் கன்சப்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி வீல் இருக்கிறனால எங்க வேணாலும் ஈஸியா நகர்த்தி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட வாஷிங் மிஷின் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.